Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Mogana Priya speaking. In this class, we are going to see direct to indirect. See here, this is the example sentence. Ram said to Raj, I am on the way to your house now. இது direct speech அப்படின்னு சொல்லுவோம். Ram said to Raj அப்படிங்கிறது reporting sentence நு quotation குள்ள இருக்கிற I am on the way to your house now. First sentence உங்களுக்கு direct speech, second sentence indirect speech. இதை சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க said to-வை நாம told-னு மாற்றிருக்கோம், I-ய he-னு மாற்றிருக்கோம், am-அ was-னு மாற்றிருக்கோம். இந்த told அப்படிங்கிறது asked, requested, exclaimed இந்த மாதிரி எந்த வேர்டு வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல நாம் ஏன் told யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா quotation-குள்ளே இருக்கிற சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதனால் told யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி quotation-ஐ ரிமூவ் பண்ணும்போது நம்ம சும்மா ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்ஜங்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். that அப்படிங்கிற கன்ஜங்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த கன்ஜங்ஷனும் சென்டென்ஸை பொறுத்து மாறும். எப்படி set to அப்படிங்கிற வேர்டு மாறுதோ அதே மாதிரி அந்த கன்ஜங்ஷனும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸுக்கும் மாறும். இப்போ கொஷினாக இருந்தால் ஒரு மாதிரி மாறும், எக்ஸ்க்ளமேஷனாக இருந்தால் அதே தட்டு தான் வரும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் மாறும். அதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் டேபுலேஷன் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ரிப்போர்ட் த டயலாக், இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஷின் வரும். டைரக்ட் ஸ்பீச் ஃபஸ்ட்டில் இருக்கிறது டைரக்ட், அடுத்தது இருக்கிறது இன்டைரக்ட். டைரக்ட் ஸ்பீச் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆக்சுவல் வேர்ட் சம்ஒன் செட். யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த வேர்டை அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச் டஸ் நாட் கிவ் த எக்ஸாக்ட் வேர்ட் அட்டர்ட் பட் ஃபோக்கஸ்ட் ஆன் த கண்டென்ட் ஆஃப் வாட் சம்ஒன் செட். என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லாமல் அந்த கண்டென்ட்டை நம்ம சொல்கிறதுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்பீச். ரிப்பீட்டிங் த வேர்ட் ஆஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர். என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்கிறதுக்கு பேர் தான் டைரக்ட் ஸ்பீச். ரிப்போர்ட்டிங் த வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், என்ன பேசப்பட்டதோ அதையே சொல்கிறதுக்கு பேர் இன்டைரக்ட் ஸ்பீச். எக்ஸாம்பிள் பாருங்கள். டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் ஐ ஷால் டேக் யூ டு த மியூசியம் டுமாரோ. Indirect speech la the teacher informed the student that he would take them to the museum the next day. அதுக்கான ஸ்டெப்ஸ் நாம் இப்போ பார்ப்போம். ஸ்டெப்ஸ் டு சேஞ்ச் தி டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். எவ்வளோ கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது நம்மளுக்கு? ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி, 4 kinds of sentence. இந்த 4 kinds of sentence-ஐ எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லிங்க்கில் போய் பாருங்கள், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருக்கும். இம்பரேட்டிவ் அப்படின்னா இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் வேர்ப். இன்ட்ரோகேட்டிவ்னா WH வேர்ட் ஆர் மொடால் ஆக்சிலரிஸில் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஸ்டேட்மெண்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் ஃபுல் ஸ்டாப் இருக்கும், இன்ட்ரோகேஷனில் கொஷின் மார்க்கும், எக்ஸ்க்ளமேட்ரியில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கும் இருக்கும். இதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டெப் 1 ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஞ்ச். ரிப்போர்ட்டிங் வேர்பை நம்ம சேஞ்ச் பண்ணோம். Step 2 add conjunction. Step 3 remove quotations marks. Quotation marks remove பண்ணணும். Step 4 pronouns change. Step 5 tense change. Step 6 adverbial change. Step 7 structure change. இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம 1 by 1 பார்ப்போம். இந்த 7 steps எந்தெந்த இடத்துல அப்படிங்கிறது தான் நாம் காமிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கோமா, அதுக்கான ஸ்பாட்டு தான் இங்கே நாம் ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த ஏரோ மார்க்கை விட்டுருங்க, அது இல்லை. செட் டு டோல்டுன்னு மாறி இருக்குது 1.
இந்த இடத்துல உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் வந்துச்சோ இல்லைன்னா ப்ரொனவுன் வந்துச்சுன்னா ப்ரொனவுன் சேஞ்ச் வரும். அதுக்காக 2, கன்ஜங்ஷன் இருக்கிறது 3, அடுத்தது சப்ஜெக்டில் இருக்கிற வேர்டு நவுன் ஆர் ப்ரொனவுன், நவுனாக இருந்தால் சேஞ்ச் ஆகாது, ப்ரொனவுனாக இருந்தால் சேஞ்ச் ஆகும். 4, இங்கே டென்ஸ் ஆம் டாக்கிங் வாஸ் டாக்கிங் இருக்கா, இது 5, 6, 7, டோட்டலாக 7 ஸ்டெப்ஸ். 7 ஸ்டெப்ஸ் இருக்கா, அதே 7 ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு. எந்தெந்த இடத்துல சேஞ்சஸ் வரும் அதுக்கான விஷயங்கள் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 and 2, சேஞ்ச் இன் ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஆடிங் கன்ஜங்ஷன். ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சேஸ், சே டு அப்படின்னு வந்தால் டெல், சேஸ் டு அப்படின்னு வந்தால் டெல்ஸ், செட் அப்படின்னு வந்தால் செட்டே தான், செட் டு வந்தால் மட்டும் டோல்டு. கன்ஜங்ஷன் இதுக்கு என்ன வரும் அப்படின்னா தட் வரும். இன்ட்ராகேட்டிவ்க்கு பாருங்கள், செட் வந்தாலும் செட் டு வந்தாலும் ஆஸ்க்டு வந்தாலும் ஆஸ்க்டு தான் நம்ம மாற்றுவோம். இப்போது மேலே செட் டூன்னு இருந்தது கீழே தட்டுன்னு மாற்றணும் இல்லையா எக்ஸாம்பிள் சென்டென்ஸில், அந்த இடத்துக்கான சேஞ்சஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த இடத்துல சேன்னு இருந்துச்சுன்னா சேவே தான் வரும், சேஸ்ன்னு இருந்துச்சுன்னா சேஸ், சே டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெல், சேஸ் டூ அப்படின்னு இருந்துச்சுன்னா டெல்ஸ், செட்னு இருந்துச்சுன்னா செட், செட் டூன்னு இருந்துச்சுன்னா டோல்டு. இன்ட்ராகேட்டிவ்ல செட், செட் டூ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸு உங்களுக்கு கொஷின் மார்க்கோடு இருந்து அது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா செட் டூவை ஆஸ்க்னு மாற்றணும். WH கொஷினாக இருந்தால் சேம் வேர்டையே நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணிக்குவோம். எஸ் ஆர் நோ கொஷினாக இருந்துச்சு, அதாவது ஆக்சிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல இஃப் ஆர் வெதர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை செட் ஆர் செட் டு எது வந்துச்சுனாலுமே நாம் என்ன செய்வோம், அதுதான் உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸு. ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் சே செட் வந்துச்சுன்னா அப்படியே போடுவோம், மற்ற எல்லாத்துலேயும் செட் வந்தாலும் செட் டு வந்தாலும் அதுக்குரிய சேஞ்சு ஆஸ்க்டு வரும். இன்ட்ராகேட்டிவில், இம்பரேட்டிவில் செட் வந்தாலும் செட் டு வந்தாலும் அந்த சென்டென்ஸை பொறுத்து ஆர்டர்ட், கமாண்டட், அட்வைஸ்ட், சஜஸ்டட், ஆஸ்க்ட் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஆஸ்க்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் யூஸ் பண்ண வேண்டாம். அதை விட்டுட்டு ரெக்வெஸ்டட், வார்ன்ட், டோல்டு. இந்த டோல்டு, ஆஸ்க்ட் இந்த ரெண்டும் ஆப்ஷனல். ஏன்னா டோல்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற திங்கிங் வந்துடும். இன்ட்ராகேட்டிவ்னா ஆஸ்க் நம்ம சரியாக அந்த சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். அதனால் யூஸ் பண்ணலாம்ங்கிறது ரூல்ஸ் இருந்தாலுமே கூட அந்த ரெண்டையும் விட்டுட்டு இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே யூஸ் பண்ணலாமே, ஆர்டர் இருக்குது, கமாண்டட் இருக்குது, அட்வைஸ்ட் இருக்குது, சஜஸ்டட் இருக்குது, ரெக்வெஸ்டட், வார்ன்ட், இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். இதுக்கு கன்ஜங்ஷன் டு நாட் வந்துச்சுன்னா டோன்ட் வந்துச்சுன்னா நாட் டு. எக்ஸ்க்ளமேட்ரி பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்ரியில் செட் வந்தாலும் செட் டு வந்தாலும் எக்ஸ்க்ளைம்டு, ஹுரா அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், எக்ஸ்க்ளைம் ஜாய்ஃபுல்லி, அலாஸ் ஓ அப்படின்னு வந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு சேட்லி. ஸ்டெப் 3 quotations ரிமூவ் பண்ணணும். ஸ்டெப் 4 ப்ரொனவுன் சேஞ்ச். ப்ரொனவுன் சேஞ்ச் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் நம்மளுக்கு தெரியும். அதில் சிங்குலர் ப்ளூரல், சிங்குலர் ப்ளூரல் தெரியும். இதில் சப்ஜெக்ட் பிளேஸ் அப்படிங்கிறது முன்னாடி, ஆப்ஜெக்ட் பிளேஸ் அப்படிங்கிறது லாஸ்ட். பொசசிவ் ஃபார்முக்கு என்ன வரும், சப்ஜெக்ட் பிளேஸில் ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா மை, மீ, வி, அவர், அஸ், யூ, யுவர், யூ, யூ, யுவர், யூ, ஹீ, ஹிஸ், ஹிம், ஷீ, ஹர், ஹர். இட்டு வந்தால் இட்ஸு, இட்டுன்னு மாறும். தே வந்தால் தேயர், தெம்னு மாறும். சப்ஜெக்ட் பொசிஷனில் இருந்தால் என்னவா மாறும், ஆப்ஜெக்ட் பொசிஷனில் இருந்தால் என்னவா மாறும், ப்ரொனவுன் அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு டேப்லேஷன் தான் இது. ஸ்டெப் 5 டென்ஸ் சேஞ்ச். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ் ஃபார்ம் ஆம், ஈஸ், ஆர் இருந்துச்சுன்னா வாஸ் இல்லைனா வேர், ஹாவ், ஹேஸ் இருந்துச்சுன்னா ஹேட், பாஸ்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா பாஸ் ஃபார்ம், பாஸ் பர்ஃபெக்ட் தட் இஸ் ஹேட் ப்ளஸ் V3, வில் இருந்துச்சுன்னா வுட், ஷால் இருந்துச்சுன்னா ஷுட், கேன் இருந்துச்சுன்னா குட், மே இருந்துச்சுன்னா மைட், மஸ்ட் இருந்துச்சுன்னா ஹேட் டு. ஸ்டெப் 6 டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல் சேஞ்சஸ்.
அங்கே நவுன் இருக்கிறது தென்னு மாற்றணும் இல்லையா, அந்த மாதிரி திஸ்ன்னு இருக்கிறது தட்டுனும் தீஸ்ன்னு இருக்கிறது தோஸ்னும் மாற்றணும். லாஸ்ட்டில் பாருங்கள், 10க்கு அப்புறம் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா த வீக் ஆஃப்டர், நெக்ஸ்ட் இயர் அப்படின்னா த இயர் ஆஃப்டர், டு நைட்னா தட் நைட். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸை நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேஞ்ச் த ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் இன்டு எஸ் ப்ளஸ் வி பேட்டர்ன். எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னுக்கு நாம் மாற்றணும். எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட்டட் சென்டென்ஸை எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னுக்கு மாற்றணும். இட் இஸ் மோர் எசென்ஷியல் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்ரெடி எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னில் தான் இருக்கும். எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னில் இருந்தால் அது ஸ்டேட்மெண்ட், அதனால் அதுக்கு மாற்ற தேவையில்லை. ஸ்டெப் 7 ஃபார்மேட் சேஞ்ச். ஃபார்மேட் சேஞ்ச் பாருங்கள், இன்ட்ரோகேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பரேட்டிவ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் நாம் இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம், அதனால் நான் அதை இப்போ கொடுக்கல. இதுக்குரிய சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். செட் டு ஆஸ்க்டு. ஈஸ் ஹீ மேட் அப்படிங்கிறது எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னுக்கு மாற்றணும். அப்படிங்கிறதுனால ஹீ ஈஸ் பாஸ்ட் ஃபார்மில் வாஸ்னு மாறிடுச்சு. இப்போ கொட்டேஷனை எடுத்துட்டோம். கொட்டேஷனை எடுக்கும்போது இங்கே ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், செட் டு ஹிம் ஈஸ் ஹீ மேட் இருக்கா, ஷீ செட் டு ஹிம் ஈஸ் ஹீ மேட். இந்த கமா கொட்டேஷன் எடுக்கும்போது இதுக்குரிய கன்ஜங்ஷன் நம்ம ஏன் இஃப்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது எஸ் ஆர் நோ டைப் கொஷின். எஸ் ஆர் நோ டைப் கொஷின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்ஸிலரி வேர்ப். ஈஸ் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி வேர்ப். எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு கொஷினை கேட்கும்போது எஸ் நோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அதனால் இது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செட் டு அங்கே கொஷின் மார்க் இருக்கிறதுனால ஆஸ்க்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இந்த கொட்டேஷனை எடுக்கும்போது ஒரு கன்ஜங்ஷன் கொடுக்கணும் நாம், அதனால் இஃப் கொடுத்துட்டோம். எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னுக்கு மாற்றணும், அதனால் ஹீயை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா சப்ஜெக்ட் வந்துடும். வாஸ் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், மேட் அப்படியே மாற்றாமல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ செட் டு ஹர் ஹாவ் யூ டன் த ஹோம் ஒர்க். அதே தான், கொஷின் மார்க் இருக்குது, அதனால் ஹீ ஆஸ்ட் ஹர் ஹாவ் யூ. இதிலும் உங்களுக்கு எஸ் ஆர் நோ டைப்பு, அதனால் இஃப் போட்டுட்டோம். ஹாவ் யூ டன் த ஹோம் ஒர்க். இப்போ யூ அப்படிங்கிறது இங்கே மேலே இருக்கிற ஹர் அப்படிங்கிற ஷீயை குறிக்குது, அதனால் சப்ஜெக்ட் பார்ட்டில் ஷீன்னு மாற்றிட்டு ஹாவ் பாஸ்ட் ஃபார்ம் ஹேட், இந்த ரெண்டு தான் மாற்றிருக்கோம். ஹாவ் யூ அப்படின்னு இருக்கிறது ஷீ ஹேட் அப்படின்னு மாற்றிருக்கோம். செட் டூவுக்கு ஆஸ்க்டு போட்டிருக்கோம். கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறதுனால இஃப் ஆட் பண்ணியிருக்கோம், கொஷின் மார்க் எடுத்துட்டோம். ஏன் கொஷின் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னுக்கு வந்துருச்சு, இன்டைரக்டாக மாறிடுச்சு, ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு, அதனால் அது இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச், அதனால் கொஷின் மார்க் தேவையில்லை. ஹீ செட் டு ஹர் ஹூ இஸ் யோர் ஃபாதர். இப்போ ஹூ இஸ் யோர் ஃபாதர், ஹூ அப்படிங்கிறது WH கொஷின். WH கொஷினாக இருந்தால் அதே வேர்டு தான் கன்ஜங்ஷனாக இருக்கும். கொஷின் மார்க் இருக்கிறதுனால இங்கே ஆஸ்க்டு வந்துருச்சு. வாஸ் ஈஸ் வாஸ் ஆகும். யுவர் ஃபாதர் ஹர் ஃபாதர் ஆகும். யுவர் ஃபாதருங்கிறது ஆப்ஜெக்டில் இருக்குது, சப்ஜெக்டுக்கு வரும்போது ஹர் ஃபாதர். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் ஃபார் கன்ஜங்ஷன், ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார் வேர்ப் சேஞ்ச். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். சென்டென்ஸை பார்த்தோன்னையும் அது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு பார்த்துக்கணும். என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா செட் டுவை என்னமா மாற்றணும், கன்ஜங்ஷன் என்ன போடணும்னு தெரிஞ்சிடும். என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா உடனே அதை ப்ரெசென்ட்டாக இருந்தால் பாஸ்ட்டு, ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த ரெண்டு ஐடென்டிஃபை. இவ்வளவு ஸ்டெப்ஸ் சொல்கிறோம், இவ்வளவு ஸ்டெப்ஸ்லேயும் இந்த ரெண்டு விஷயத்தை நோட் பண்ண இந்த ஸ்டெப்பு எல்லாமே நம்மளுக்கு தரவாயிரும். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நாம் இன்ட்ராகேட்டிவ் பார்த்தோம். இன்ட்ராகேட்டிவில் எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னில் இருக்காது, அதனால் எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னில் நாம் மாற்றணும். ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேட்டிவ், சிம்பிள் சென்டென்ஸ் இது எல்லாமே எப்போவுமே எஸ் ப்ளஸ் வி பேட்டர்னில் தான் இருக்கும். அதனால் டென்ஸ் சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணினா போதும். அதுக்கப்புறம் அந்த அட்வர்ப்ஸ் சொன்னோம் இல்லையா, அது சேஞ்ச் பண்ணால் போதும்.
அதனால் இது டென்ஸ் வைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரூல்ஸ் ஆஃப் சேஞ்சிங் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் சேஞ்சஸ் இன் டென்சஸ். Simple present changes to simple past. I always drink tea, he said. He said that. As usual, அந்த quotation எடுக்கும்போது that யூஸ் பண்ணுறோம். said வந்ததுனால said போட்டோம். said to வந்தால் told மாற்றுவோம். He said that he always drank மாற்றிருக்கோம். past tenseக்கு மாற்றிருக்கோம். simple present tense past tense மாற்றிருக்கோம். I அப்படிங்கிற வேர்டு he டினோட் பண்ணுது. அதனால he always drank tea. Present continuous changes to past continuous. I am reading a book, she said. இப்போ I அப்படிங்கிறது she-ய டினோட் பண்ணுது. அதனால I என்னவா மாறும்? she-யா மாறும். am அப்படிங்கிறது present. past-ஆ மாறும்போது was. reading சேஞ்ச் ஆகாது. எப்போ am was-ஆ மாறுதோ அப்போவே அந்த சென்டென்ஸ் past continuous ஆயிடுது. அதனால திரும்ப ரீடிங்கை நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். Present perfect changes to past perfect. She said he has finished his work. அந்த he அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி he அப்படிங்கிறது இன்னொருத்தரை டினோட் பண்ணுது. இப்போ I அப்படின்னு சொன்னாதான் ஷீன்னு நம்ம மாற்றுவோம். ஏன்னா முன்னாடி சென்டென்ஸில் மாற்றின மாதிரி ஷீயோ ஹீயோ என்ன இருக்கோ, ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் என்ன இருக்கோ, ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட்ல ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸில் ஷீன்னு இருக்கு. ரிப்போர்ட்டட் கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் அதில் ஹீன்னு இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல ஐன்னு இருந்துச்சுன்னா நாம் ஷீன்னு இருந்தா ஷீனும் ஹீன்னு இருந்தால் ஹீனும் மாற்றுவோம். இங்கே ரிப்போர்ட்டட் சென்டென்ஸில் ஹீன்னு இருக்குது. அது கண்டிப்பாக அந்த ஷீ அப்படிங்கிற வேர்டை குறிக்கல, டினோட் பண்ணல. அதனால அந்த ஹீ ஆஸ் இட் இஸ் அப்படியே கீழே இறக்கிட்டு ஹேஸை மட்டும் ஹேடாக மாற்றுறோம். ஹிஸ் ஒர்க் அப்படியே தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன மட்டும் பண்ணியிருக்கோம்னா ஷீ செட் தட். ஷீ செட் அப்படியே தான் வந்துடுச்சு. ஏன்னா செட் டூன்னு வந்தால் தான் டோல்னு வரும், சேஸ் டூன்னு வந்தால் டெல்லுன்னு வரும். இங்கே செட்டுன்னு தான் வந்திருக்கு. அதனால செட் ஆஸ் அ டேஸ் போட்டோம். இப்போ என்ன மட்டும்தான் மாற்றிருக்கோம்? தட்டு ஹேட், இந்த ரெண்டு மட்டும்தான் மாற்றிருக்கோம். ஈஸியாக டைரக்டாக இன்டைரக்டுக்கு மாற்றிட்டோம். Present perfect continuous changes to past perfect continuous. I have been to England, he said to me. இந்த இடத்துல said to வந்துருச்சு பாருங்க. He told me, quotation remove பண்ணும்போது that he had been to England. have had ஆயிருச்சு. I அப்படி இங்கு இருந்ததுனால இந்த he ரிப்போர்ட்டிங் வேர்பில் இருக்கிற ஹீயை தூக்கி உள்ள போட்டுடுறோம். Simple past changes to past perfect. Evangeline arrived on Saturday. He said that Evangeline had arrived on Saturday. He said that Evangeline நேம் இருக்கிறதுனால he she எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த Evangeline எடுத்து போட்டுடுறோம். had arrived யூஸ் பண்ணுறோம். ஏன்னா past வந்து என்னவா மாறும்? past perfectா மாறும். அதனால had arrived on Saturday. Past perfect does not take any change in tense. Past perfect இருந்துச்சுன்னா as it is அப்படியே தான் நம்ம கொண்டு வருவோம். I had just come back from work. He said that he had just come back from work. அந்த உள்ள இருக்கிற ரிப்போர்ட்டட் சென்டென்ஸ் தான் சேஞ்ச் ஆகாதே தவிர செட் டு இருந்துச்சுன்னா டோல்டா மாறும். அதுக்குரிய கன்ஜங்ஷன் வரும். Past continuous changes to past perfect continuous. We were living in Chennai. They said to us. They told us that they had been living in Chennai. Past perfect continuous does not take any change in tense. Past continuous past perfect continuous ஆகும். ஆல்ரெடி பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டில் இருந்தாலோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருந்தாலோ அது அப்படியே தான் நம்ம எழுதுவோம். செட் டூவை மட்டும் டோல்டாக மாற்றிட்டு அதுக்குரிய கன்ஜங்ஷன் மட்டும் ஆட் பண்ணுவோம். We had been living there for 5 years. They said to me. They told me that they had been living there for 5 years. Future changes to present conditional. I will be in Kashmir on Saturday, she said. She said that she would be in Kashmir on Saturday. Will vanda would, shall vanda should, can vanda could. Easy. Future continuous changes to conditional. He said
I will be visiting mother next Monday. He said that he would be visiting mother next Monday. இதே மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரோகேட்டிவ்க்கும் இன்னமும் அட்வர்பியல் சேஞ்சஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அட்வர்பியல் சேஞ்சஸ் வர்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது 12th எந்த இடத்துல நாம் இதை யூஸ் பண்ணுவோம் இல்லை எந்த இடத்துல நம்மளுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்கு தரேன். He said, I will be visiting mother next Monday. He said that he would be visiting mother next Monday. இதே மாதிரி நம்மளுக்கு இன்ட்ரோகேட்டிவ்க்கும் இன்னமும் அட்வர்பியல் சேஞ்சஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அட்வர்பியல் சேஞ்சஸ் வர்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது 12th எந்த இடத்துல நாம் இதை யூஸ் பண்ணுவோம் இல்லை எந்த இடத்துல நம்மளுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ நான் உங்களுக்கு தரேன். 12th இந்த 5 டாபிக்ஸ் 2 மார்க் கிராமரில் வரும். மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த 5 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப மேஜரான டாபிக் கிராமரில். இது 5மே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். இது எல்லாமே நாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுட்டோம். டைரக்ட் டு இன்டைரக்ட் மட்டும்தான் போடாமல் இருந்தோம், அதுவும் இப்போ போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் பார்ட் மட்டும் போடுறேன். ரிமைனிங் நீங்கள் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.